ஸ்டபனா வந்து பாஜக எங்களுக்கு எல்ஜேகே வேணும் அப்படின்னு இந்த தேர்தலில் சொல்லியிருக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ள தன்னோட செயல்பாட்டுனால பிஜேபி தலைவர்களோட மனசுகள் எல்லாம் இடம் பிடிச்சிட்டாரு திரு சார்லஸ் மார்டின் அவர்கள். எல்ஜேகே லீடர் சொல்றது வந்து 2050 புதுச்சேரி சிங்கப்பூரா மாறும். சிங்கப்பூர் வந்து மக்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தட் மாடல். காங்கிரஸ் திமுக கூட்டணி குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? நான் ராஜ்யசபா எம்பி ஆகி போகணும்னு நினைக்கிறவர் வந்து உண்மையான தலைவரா? தியாகம்ன்றாரே மேடம், ஒரு தியாகத்தை அது செஞ்சு. தியாகம் இல்லைங்க, துரோகம். சொந்த கட்சிக்காரனை தெருவுல நிறுத்திட்டு தான் மட்டும் எம்பி ஆகிறது தியாகமா? ஆனா அந்த கட்சியில எதிர்ப்பு குரல் வரலையே மேடம். அந்த கட்சியில் யாராவது இருந்தா தானே எதிர்ப்பு குரல். அந்த கட்சியிலேயே யாரும் வரல. தமிழ்நாடு விசஸ் என்டிஏ, இது ஒரு குடும்பம் வெர்சஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அமையவிருப்பது என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா? வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர், தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் ஒரு முக்கியமான நபரை நம்ம பிடிச்சிருக்கோம். பாஜகவுடைய மகளிரணியினுடைய தேசிய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். தேர்தல் பிரச்சார பணிகளுக்கு இடையில உங்களை மீட் பண்ணியிருக்கோம். புதுச்சேரிக்கு வந்திருக்கீங்க. புதுவை அரசியல் எப்படி இருக்குது? ஏன்னா புதுவையில் வந்து நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கோன்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி சொல்கிறாங்க. புதுவை அரசியல் எப்படி இருக்குது மேடம்? புதுவை அரசியல் வந்து நீங்க தமிழகத்தோட ஒரு நீட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒண்ணு, ஒரு மொழி வந்து நம்மளுக்கு வேற ஒரு மொழி கிடையாது, ஒரே மொழி பேசுறவங்க. ஆனாலும் புதுச்சேரிக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பிகாஸ் அது பிரெஞ்சு காலனில இருந்து, அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து காங்கிரஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ரொம்ப வருஷம் இருந்து, அதுக்கப்புறம் திமுக அதிமுக இவங்களோட பெனட்ரேஷன் இருந்தா கூட ஸ்டில் அந்த காங்கிரஸ் அந்த நேஷனலிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் காங்கிரஸ்ல வந்து அவங்க ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தால திரு என்ஆர் அவர்கள் வந்து புதுகையில வந்து தனியா அவரோட என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து மக்களோட சப்போர்ட் இருந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சு 5 இயர்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட்டை நடத்தி முடிச்சுட்டு திருப்பியும் ஆதரவை வேண்டி மக்கள் முன்பாக நிற்கிறாங்க. அதனால புதுவை அரசியல் அப்படிங்கிறது ஒரு சிறிய மாநிலம், ரொம்ப ஈஸியா மக்கள்கிட்ட நல்லதும் சீக்கிரமா போகும், ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் சீக்கிரமா போகும். அந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுல ஒரு புது வரவு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்டபனா வந்து பாஜக எங்களுக்கு எல்ஜேகே வேணும் அப்படின்னு இந்த தேர்தலில் சொல்லியிருக்கு. எதனால மேடம்? ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ள தன்னோட செயல்பாட்டுனால இன்றைக்கு பிஜேபி தலைவர்களோட மனசுகள் எல்லாம் இடம் பிடிச்சிட்டாரு திரு சார்லஸ் மார்டின் அவர்கள். சார்லஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி இதெல்லாம் இருந்தா கூட பேசிக்கா வந்து ஒரு சர்வீஸ் மைண்டட் பர்சன் அப்படிங்கறத நான் பாக்குறேன். எனக்கு என்னன்னா கூடுதலா அவர் இங்க ஒரு கேண்டிடேட் அப்படிங்கறது ஒண்ணு, ரெண்டாவது எங்க ஊர்ல இருந்துதான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்ததுனால எனக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து நிறைய கோயம்புத்தூர்ல அவங்க சர்வீஸ்ல வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அவங்களோட மதர் லீமா ரோஸ் ஆகட்டும், லீமா ரோஸ் அவர்களை வந்து எனக்கு 2014 இருந்து தெரியும். ஏன்னா ஐஜேகே கட்சியில வந்து எங்களோட கூட்டணியில இருந்த போது அவங்களோட நாங்க நிறைய தடவை பாக்குறக்கோ தொடர்புக்கோ இதெல்லாம் நாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி அவங்க ஸ்கூலு காலேஜு, ஏன்னா அவரோட பகுதியில் இருக்கிற ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நிறைய பண்ணாங்க. அவங்க அம்மா கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கெல்லாம் சிசிடிவி இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்றவங்க. அதனால ஒரு மனசால ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனா அவர் அரசியலுக்கு வந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவரு அரசியல போய் ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிருக்காங்க, எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பட் எனிவே புதுச்சேரியை வந்து மையமா வச்சு அவர் இயங்கிட்டு இருக்காரு. விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு இப்ப நான் வந்திருந்தப்போ, என்ன மாதிரி ஒரு விஷன் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு விஷனோட வரக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது இல்ல. அதுல பிரதமர் சொல்றது 2047 வளர்ந்த பாரதம் அப்படின்னு. இப்போ எல்ஜேகே லீடர் சொல்றது வந்து 2050 புதுச்சேரி சிங்கப்பூரா மாறும்ன்றார். ரெண்டே எப்படி பாக்குறீங்க? விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது நம்ம ஒரு எல்லா விதத்திலேயும் தன்னிறைவு பெற்ற பாரதம் அப்படிங்கிற நோக்கியான வளர்ச்சி. அது சிங்கப்பூரா மாத்திரங்கிற சிங்கப்பூர் வந்து மக்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தட் மாடல். சிங்கப்பூர்ல வந்து எவ்வளவு ஒரு கிளீனான ஒரு சிட்டி, சேஃபான என்வாயன்மெண்ட், பிளஸ் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஹவுஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன மாநிலத்துல அதை நிறைவேற்றுறது வந்து ரொம்ப சுலபம். ப்ரொவைடட் சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அலைன் பண்ணி ஒர்க் பண்ணாதான் எல்ஜேகாவோட இந்த லட்சியங்களை நிறைவேறக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்புங்கிறது சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியோட இணைஞ்சு புதுச்சேரியில என்டிஏ கவர்மெண்ட் கொண்டு வரது மட்டும்தான். புதுவையில காங்கிரஸ் திமுக கூட்டணி, அதாவது நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான், வேட்புமனு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணியை உறுதியாச்சு. ஆனாலும் அவங்க வந்து நாங்க ஆண்ட கட்சி, இதுக்கு முன்னாடி ஆண்டிருக்கோம், எங்களை எலெக்ஷன்ல பாருங்கன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்களை குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? இல்ல, குறைச்சு மதிப்பிடுறதுக்காக இல்ல. புதுச்சேரி மக்கள் எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
அதனால இந்த ஸ்டெபிலிட்டி இங்க எப்பவெல்லாம் வந்து அது ஒரு சேலஞ்சுக்கு உட்படுதோ அப்பவெல்லாமே மக்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இழந்து அந்த கட்சியை வந்து பாக்குறதுங்கிறது வழக்கம். அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு தேர்தல்லையே கூட அவங்களால தொகுதியில ஒற்றுமையா நிக்க முடியலன்னு சொன்னா இவங்க எப்படி ஒரு கவர்மெண்ட்டை புதுச்சேரியில கொடுப்பாங்க? ரெண்டாவது, அடிக்கடி மாறிட்டே இருக்கிற கவர்மெண்ட் வந்து புதுச்சேரிக்கு நல்லது கிடையாது. மூணாவது, எல்லாத்தை விட முக்கியமானதா மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டுக்கு நிறைய தேவைப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இது. அப்படி அதனால இன்றைக்கு வந்து என்டிஏ கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை பயக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு அது ஒரு டிவைடட் ஹவுஸ். இன்னைக்கு இந்திய அலையன்ஸ்ங்கிறது வந்து ஒரு கொஹரன்ஸே இல்லாம, யூனிட்டி இல்லாம, டிஸ்இன்டகிரேட்டடா அப்படிங்கறத இன்னைக்கு மக்கள் முன்பாக நிக்கிறாங்க. அதுக்கு அந்த 5 தொகுதியே உதாரணம். அடுத்தது தமிழகம் சார்ந்த கேள்விகள். தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து கோவை வடக்குல போட்டியிட போறீங்க அப்படின்னு இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலனாலும் அதுதான் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. இன்னொன்னு அண்ணாமலை நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுடைய பாஜக வேட்பாளர்களா இப்போ நீங்க இருப்பீங்க, கண்டிப்பா வேற யாரெல்லாம் இருப்பாங்க? அண்ணாமலைக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வேட்பாளர்கள் அறிவிப்புங்கிறது கட்சி தலைமை அறிவிக்கிற வரைக்கும் யார் வேட்பாளர் அப்படிங்கிறது தெரியாது. அதனால என்னோட தொகுதியை பொறுத்த வரைக்கும், என்னோட வேட்பாளராக நினைக்கிறத பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமையினுடைய முடிவு. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சு நான் சொல்லியிருக்கீங்க. அது என்னோட விருப்பம். அது அவர் மாதிரி ஒரு யங் லீடர், ஒரு ஆர்டிகுலேட்டிவ் பர்சன், அவர் வந்து ஒரு அசம்பிளிக்குள்ள போகும்போது டெஃபினட்டா அந்த அசம்பிளிக்கு வந்து அது ஒரு வேல்யூ கூடு அப்படிங்கிற எண்ணத்துல நான் சொல்றது. அதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதோ இல்ல கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயம். ஆனா நான் அடிப்படையில் என்ன பாக்குறேன்னா, நிறைய வந்து இன்னைக்கு வந்து அசம்பிளிக்குள்ள போறதுக்கு பிஜேபிக்கு நிறைய யங் ஃபேஸஸ் தேவைப்படுது, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேஸஸ் தேவைப்படுது. இதெல்லாமே சேர்ந்ததான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன். அதனால கட்சி தலைமை எப்படி முடிவெடுக்குதுன்னு பார்ப்போம். இதுல திமுக இன்னைக்கு உங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, அமைச்சர் சிவசங்கர் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா, அமித்ஷா எழுதி தரதை தான் இபிஎஸ் பேசுறாரு, அவங்க ஒரு கூட்டணியா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு நீங்க வந்து ஒரு என்டிஏ கூட்டணி அமைச்சதுக்கு பின்பாக கூட்டணியை கூட திரு அமித்ஷாஜி அவர்கள் சென்னை வந்துதான் அமைச்சாரு. அதே போல கூட்டணியினுடைய தொகுதிகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிச்சிருக்காரு. கூட்டணியினுடைய தொகுதிகளையும் எங்கள் தலைவர்கள் நீங்க வந்து லாய்ஸ் ரோடு போய் தான் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப தெளிவா நாங்க சொல்றோம், இது அதிமுக தலைமையிலான என்டிஏ. அப்படி இருக்கின்ற பொழுது திமுகவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அதிமுகவை வந்து ஒரு லோவரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்கள வந்து அவங்களோட அந்த இமேஜை குறைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இந்த கூட்டணியை பத்தி பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பண்ணிட்டே தான் இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பாஜகவை பேசுவதை தவிர வேற இஷ்யூவே கிடையாது. அவரோட எந்த பேச்சையும் பாருங்க, நடப்பது மாநில தேர்தல், பிரதான எதிர்கட்சி அதிமுக, ஆனா அவரோட பேச்சுக்கள் முழுக்க பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து இருக்கும். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு பிளவு ஏற்படுத்தி அவங்க அதுல பிரயோஜனம் பண்ண முடியுமா, அடைய முடியுமான்னு பாக்குறாங்க. அதுக்காக சொல்ற விஷயங்கள். தமிழ்நாடு விசஸ் என்டிஏ, தமிழ்நாடே உங்களை எதிர்த்து போராடுது அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் சொல்றாங்க. அது பலன் கொடுக்குமா தேர்தல்? நிச்சயமா இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டு தேர்தல்ல தமிழர்கள் தான் இங்க வந்து அமைச்சர்களாக போறாங்க, தமிழர்கள் தான் எம்எல்ஏ ஆக போறாங்க, தமிழர் தான் முதலமைச்சராக போகிறார். இங்க டெல்லி வந்தது ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தல் என்பது ஒரு திராவிட கட்சியினுடைய, ஒரு திராவிட மாடல் கட்சியினுடைய முதல் குடும்பத்துக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்குமான தேர்தலாக மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு குடும்பத்துக்கான இந்த தேர்தலா, ஒரு குடும்பம் மட்டுமே வளர்வதற்கான தேர்தலா, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமே முதலமைச்சர் நாட்களில் உட்காருவதற்கான தேர்தலா, அல்லது தமிழகத்தினுடைய நன்மைக்கான வளர்ச்சிக்கான தேர்தலா? அதனால நாங்க கேட்கறது, நாங்க சொல்றது, இது ஒரு குடும்பம் வெர்சஸ் தமிழ்நாடு, இது ஒரு கோபாலபுர குடும்பம் வெர்சஸ் தமிழ்நாடு. அதுல இன்னொன்னு இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துல முக்கியமா சொன்னது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு 8 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விசிகாவை சொல்றாரு. தேமுதிகக்கு அதிக இடங்கள் அப்படின்னு, பாஜகக்கு 27 இடங்கள் அப்படின்றது, பாஜக 40-50 சொன்னாங்க. ஸோ அதுல பார்கெயின்ல யூபிஎஸ் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது? இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியிலையுமே வந்து ஒரு பெரிய ஒரு லிஸ்டோட தான் எல்லாருமே பேச்சுவார்த்தைக்கு உட்காருவாங்க. அதுக்கப்புறம் வந்து காமனான ஒரு கோல் என்ன, நம்மளுக்கு எல்லாரும் சேர்ந்து இணைந்து அதிக வெற்றிகளை பெற்று ஆட்சி அமைப்பது அப்படிங்க. அதனால எல்லா கட்சிக்குமே இந்த விட்டு கொடுக்கறதோ வாங்குறதோ இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இப்ப நீங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா 2021 நாங்க 20 சீட் வாங்கினோம். அப்ப நாங்க இன்னைக்கு வந்து 27. இப்ப தாமரையோட இன்னைக்கோட சேர்த்தும் போது அது 32. அப்போ அதிகமா இன்னைக்கு தாமரை நிக்கிறது எங்களுக்கு தானே. 21 விட 26ல நாங்க உயர்ந்து இருக்கிறோமே. இன்னும் 12 சீட் அதிகமா. வாசன் ஏன் தாமரையை சூஸ் பண்ணாரு அப்படின்றது கேள்வி எழுப்புறாங்க. அவரோட முடிவு, அந்த கட்சியோட முடிவு, அது அவர்கிட்ட கேட்கணும். அவங்க வந்து ஒரு லேபிள் பார்ட்னரா இருக்காங்க. ரெண்டாவது 2022
24 பார்லிமெண்ட் தேர்தலில் திரு வாசன் ஐயா அவர்கள் எங்களோட இருந்தாரு. ஒரு கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை இபிஎஸ்க்கு ஏற்படும் அப்படின்னு திமுக எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியில இருந்தது. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன நிலைமை ஆச்சு? அதனால இது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல அதிமுகவை பயமுறுத்த வேண்டும். அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து எந்த ஒரு மற்ற கட்சிகளுக்கு செல்லாமல் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. ஏன்னா பல்வேறு விதமா அவங்க வந்து பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல வந்து அவங்க செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 160% அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட பாலியல் சம்பந்தமான பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் பூஜ்ஜியத்தில் இருக்கு. யாரு எந்த நேரத்துல கத்தி எடுத்து எவனை வெட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது. காவல்துறை அப்படிங்கிறது முழுமையா செயலிழந்து கிடக்குது. ட்ரக்கு எங்கே அங்க இல்லங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ட்ரக்கோட பவர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க கூட ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு சொந்த பெற்றோர்களை தாக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அரசாங்கத்துல எந்த ஒர்க்குமே ஒழுங்கா நடக்கல, எல்லாத்துக்கும் ஒரு மேல் பூச்சு, எல்லாத்துலயும் ஒரு டிராமா. இதுதான் இன்னைக்கு திராவிட மாடலா இருக்கு. மக்கள், தமிழகத்து மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு இடம் ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க மேடம்? உங்க கூட்டணி எங்களோட எண்ணிக்கை, எங்களோட லட்சியம் அப்படிங்கறது 200க்கு மேல ஜெயிக்கணும்னு பாக்குறோம். திமுக அது சொல்லுது, நாங்களே 200க்கு மேலதான் அப்படின்னு பாத்திரலாம். உங்களுடைய போட்டியாளரா இன்னும் கடுமையான போட்டியா பார்க்கப்பட்டவர் கமல். அவர் எம்பி ஆயிட்டாரு, ஆனா அவர் கட்சி தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. 2019 நான் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க போறேன், நான் மாற்றத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி கட்சியை ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான பேரை வந்து கட்சியில செலவு பண்ண வச்சு, நேரத்தை செலவு பண்ண வச்சு, லட்சக்கணக்கான வாக்காளர்களை ஏமாத்திட்டு தான் ராஜ்யசபா எம்பி ஆகி போகணும்னு நினைக்கிறவர் வந்து உண்மையான தலைவரா? அது ஒரு தியாகம்ன்றாரே மேடம். ஒரு தியாகத்தை செஞ்சிருக்கோம். தியாகம் இல்லைங்க, துரோகம். சொந்த கட்சிக்காரனை தெருவுல நிறுத்திட்டு தான் மட்டும் எம்பி ஆகிறது தியாகமா? ஆனா அந்த கட்சியில எதிர்ப்பு குரல் வரலையே மேடம். அந்த கட்சியில் யாராவது இருந்தா தானே எதிர்ப்பு குரல். அந்த கட்சியிலேயே யாரும் இல்ல. அந்த கட்சியில யாருங்க இருக்காங்க? அது இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்ப ஏதோ பவர் 3 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கூட ஒரு சீட்டு வாங்கி தரணும்னு அவர் நினைக்கல. அந்த சிலிண்டர் விவகாரத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமா கையாண்டிருக்கலாமோ? ஒரு பரபரப்பும் ஒரு பதற்றமும் ஏற்பட்டதெல்லாம் இருக்குல்ல? இல்லைங்க, ஒரு குளோபல் இஷ்யூ அப்படின்னு வரும்போது அது எதுவுமே நம்ம ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சடனா வந்து எரப்ட் ஆகிற விஷயத்துல பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் வித்தின் த கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் ஆர் இந்தியன் பாலிடிக்ஸ். இட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் இந்தியா. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். பட் ஒரு போர்ல பல்வேறு நாடுகள் ஈடுபட்டிருக்காங்க, அதுவும் அந்த பொருள் வெளிநாட்டில இருந்து வரணும் அப்படிங்கும்போது அது ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை எப்படி இந்த கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணது அப்படிங்கறத இந்த நேரத்தில் நாம பார்க்கணும். எங்கேயும் வந்து பெரிய அளவு சிலிண்டர் தட்டுப்பாடு கிடையாது, ஆனா கட்டுப்பாடு இருக்கு. நீங்க 45 நாளைக்கு ஒரு தடவை வந்தா புக் பண்ணணும். பட் கமர்ஷியல்ல வந்து தட்டுப்பாடும் இருக்கு அப்படின்றாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். கமர்ஷியல்ல ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருந்தது உண்மை. ஆனா நீங்க வந்து ஒரு ஈரான் நாடு இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து நம்ம நாட்டுக்குள்ள இன்னைக்கு தட்டுப்பாடு இல்லாம கொண்டு வந்துட்டோம். ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் சீனா போறதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. இவ்வளவு தூர நிலைமையை நாம வந்து ரொம்ப சீரியஸா கவனிச்சுட்டு இருக்கோம், மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி இருக்கிற மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க. பல மடங்கு விலை உயர்வு, தட்டுப்பாடு, மக்கள் வந்து திண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில பெருமளவு எந்த பிரச்சனைகளும் இல்லாம நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய சக்சஸ். இது வந்து நம்மளோட ராஜதந்திர நடவடிக்கைகள், நாம மற்ற நாடுகளோட வச்சிருக்கக்கூடிய நல்லுறவின் காரணமா இது நடந்திருக்கு. ராகுல் காந்தி இப்ப சொல்றது எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், பெட்ரோல் டீசல் விலையை ஏத்த மத்திய அரசு காத்துட்டு இருக்கு அப்படின்றாரு. அது உண்மையா இல்ல தேவையற்ற வதந்தியா? டீசல் விலையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறப்ப பிரைம் மினிஸ்டர் குறைச்சிருக்காரு, 10 ரூபா குறைச்சா. அதே போல எப்பவெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் நிறுவனங்கள் அதை வந்து ஏத்தணும் அப்படிங்கிறது இருக்கும், அங்க வந்து சில நேரங்கள்ல ஏறப்பட்டிருக்கு. அதனால திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு எப்பவுமே மக்களை அச்சுறுத்துவதற்கு விதவிதமா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் போய் சொல்லுவார். அதுக்கு முன்பாக என்ன வாக்கு திருட்டுன்னு ஒரு பொய்ய ஆரம்பிச்சாரு. தேர்தல் கமிஷனை வந்து திருட்டு பட்டம் சுமத்தினாரு. ஆனா எதுவுமே கோர்ட்ல கூட ப்ரூவ் ஆகல, மக்களும் ரிஜெக்ட் பண்ணாங்க. எந்த மாநிலத்திலயும் மக்கள் அவர் சொன்னதை நம்பல. இது அடிஷனலா இன்னொரு பொய், இந்த தேர்தலுக்கு இந்த பொய் வச்சிருக்காரு. இறுதியா ஒரு கேள்வி கேட்கிறேன் மேடம். தமிழ்நாட்டில் அமையவிருப்பது என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா? தேர்தலோட வெற்றிக்கு பின்பாக அதுக்கு பத்தி பேசலாம். அது வந்து நீங்க சொல்ல வருவது கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியான்னு புரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றேன். அது வந்து எங்களோட கட்சி தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அது தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேச வேண்டிய விஷயம். நிறைய கேள்விகளுக்கு எங்களோட இணைந்து எஸ்எஸோடு இணைந்து பதில் கொடுத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி மேடம். ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள்.